நம்முடைய நாட்டை ஆன்மீக பூமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஆன்மீக தேடல், முக்தி அடைவதற்கான வழி என்ன, எப்படி சொர்க்கம் போகலாம், நான் கடவுள் இடத்துல போகணும், அதற்கு யார் வழிகாட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான பல தேடல்கள் நிறைந்த மனிதர்கள் வாழ்கிற இடம்தான் நம்முடைய தேசம். இதனால தவிர நானும் பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களுடைய ஆன்மீக தேடலை தான் நம்ம பல இடத்துல பார்க்க முடியும். பல மைல் தூரம் நடந்து போய் கடவுளை தரிசனம் பண்ணணும், கடவுளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், முக்தி அடைவதற்கான வழியை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், பாவத்தை எப்படியாவது தொலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீசன்லயும் ஜனங்கள் முயற்சி பண்றத நம்ம நாட்டுல மட்டும்தான் நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். வெளிநாட்டுல எல்லாம் போனீங்கன்னு சொன்னா ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க, கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய அந்த மத சார்ந்த பல விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு ரொம்பவும் ட்ரெடிஷனலாக ஒரு பாரம்பரியமாக இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எல்லாம் போயிடுவாங்க. ஆனா ஆழமாக அதிலே ஈடுபட்டு உண்மையாகவே தேடி அலைகிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை